நேரங்களில் அவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் சொல்லுகிற போது இஸ்லாமிய பொறுப்பாளர்களின் மீதும் கூட புகார்கள் வந்திருக்கின்றன. நான் இதுவரையில் உன் மீது இப்படி புகார் வந்திருக்கிறது என்று நான் சொன்னதே இல்லை. யாரையும் நான் காயப்படுத்தும் நோக்கில் பேசியது, யாரையும் விட்டுவிடக் கூடாது, எல்லோரும் நம்மோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாகவும் அணுகுமுறையாகவும் இன்றைக்கும் இருக்கும். என்னை அவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ எனக்கு அதுக்கு தெரியாது. நான் ஒவ்வொருவரையும் என் உயிராக மதிக்கிறேன், உணர்வாக மதிக்கிறேன். அவர்களை அரசியல்படுத்த விரும்புகிறேன், அவர்களை தலைவர்களாக்க விரும்புகிறேன், அவர்கள் தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போதுதான் சமூகத்தை பாதுகாக்க முடியும். நான் ஒரு ஆள் மட்டும் ஆளுமையா இருந்து மற்றவர்கள் நான் சொல்றதை கேட்கிற நிலையில இருந்தா நான் ஒத்துரு போயிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சமூகத்தை வழிநடத்த ஆரம்பிப்பேன். நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடியாது. ஆக ஒவ்வொருவரும் ஆளுமை மிக்கவர்களாக வளர வேண்டும். அதற்கு இது போன்ற களம் பயன்படும். இது போன்ற இயக்கம் அந்த பார்வையை கொடுக்கும். இது போன்ற முயற்சிகளால் அரசியல்படுத்த முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் அரசியல்படுத்தப்பட்டவனாக வளர வேண்டும். அரசியல்படுத்தப்படுதல் என்றால் அதிகார விதியை வளர்ப்பது என்று பொருள் அல்ல. எல்லோரும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிநபரும் தலைவர் ஆகிய ஒரு கட்சியிலே தலைவர் என்கிற இருக்கையில் அமர வேண்டும் என்று பொருள் இல்லை. தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர வேண்டும் என்பதுதான் அதற்கு பொருள். தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர்ந்தாலே அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது என்று